أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. الحمد لله ثم الحمد لله. யா அல்லாஹ், உங்களுடைய துஆவை ஏற்று அங்கீகரித்து யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அத்தனை அழகான வழிகாட்டுதலையும் வழிமுறையையும் பேணுதலோடு பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிங்கிற கிதாபை பார்த்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல அல்லாஹோடு ஒரு அடியான் நடக்க வேண்டிய முறைகள் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்து 2வது சாப்டர்ல ஒவ்வொரு அடியானும் தன்னோட எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த இஸ்லாமும் காட்டி கொடுக்கக்கூடிய வழி இருக்கே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுல 3 விஷயத்த நம்ம பார்த்தோம். தன்னுடைய உடலோடு எப்படி இருக்கணும், தன்னுடைய உள்ளத்தோடு எப்படி இருக்கணும், அவளுக்கு தேவையான அறிவை எப்படி தேடணும் அப்படிங்கறதுல முதல் தரத்துல முதல்ல உடலை பாதுகாத்துட்டு தான் அதுக்கு அடுத்து மத்ததும். ஏன்னா உள்ளத்துக்கு தேவையானதை முதல்ல நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் நிறைய. அல்லாஹோடு எப்படி இருக்கணுங்கிறதுல தொழுகை, இபாதத் எல்லா விஷயங்களும் பார்த்தோம். அந்த வகையில இப்போ இந்த இதுல பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்றாங்க, தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு பெண்மணியும் சுத்தத்தை பேணுறதுல எவ்வளவெல்லாம் அக்கறையோட இருக்கணும், அவ ஒரு சுறுசுறுப்பானவளா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சுப்ஹானல்லாஹ், வாயினுடைய துர்நாற்றத்திலிருந்து பற்களையும் வாயையும் நறுமணமாக வைத்துக் கொள்வாள் ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கிறத பத்தின ஒரு தலைப்புல நமக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை குளிக்கிறது ஒரு சுன்னா, தலைக்கு எண்ணெய் பூசுறது ஒரு சுன்னா. அழகான முறையில ஆண்கள் பள்ளிக்கு தொழுகிறதுக்கு போறதுக்காக வாசனை திரவியங்களை அத்தரை பூசிட்டு போறது மிகப்பெரிய ஒரு சுன்னா. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இருந்தா அந்த அத்தரை மட்டும் தவிர்க்க வேண்டியதுதான். அதை தவிர பெண்கள் அழகான முறையில வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா குளிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் அல்லாஹுடைய இந்த கிதாப்ல எழுதையில அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். ஒரு முஸ்லிம் பெண்மணி தான் இஸ்லாத்துல இருக்கிறத நினைச்சே பெருமைப்படுவா. ஏன்னா அவ்வளவு பெரிய அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கான் வழிகாட்டிய. அப்போ அந்த வகையில பாருங்க, இன்னைக்கு ஒரு அறிவுள்ள ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தனது வாயை சுத்தமா வச்சிருப்பா, துர்வாடை வீசாம பார்த்துக்கொள்வா. அதற்காக உணவு உண்டதற்கு பின்னாடி ஒவ்வொரு நேரமும் பல்ல தேய்ச்சு வாயை கொப்பளிச்சு நறுமணத்தோட வைத்துக் கொள்வா. தேவையான நறுமண பொருட்களையும் பயன்படுத்துவா. பற்கள்ல ஏற்படக்கூடிய அந்த குறைகள் இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றையும் சரியான நேரத்துல அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த பல் மருத்துவர்களை பார்த்து அதுக்குரிய வைத்தியங்களை அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்களை எடுத்துக்கிடுவா. ஏன்னா பல்லுல பிரச்சனைகள் வராம பாதுகாக்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அது மட்டும் இல்ல, தன்னுடைய தொண்டை, மூக்கு, காது இது சம்பந்தப்பட்ட மருத்துவர்களையும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து தன்னுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிடுவா. அல்லாஹு அக்பர். இந்த பல்லுன்னு சொல்லையில உள்ள காலமா அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா எவ்வளவோ பேருக்கு சின்ன பிள்ளைங்கள்லயே அந்த பல்வலி, சொத்த பல்லு, இல்ல அந்த பல்லுல பிரச்சனை இதுகெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு இவ்வளவு காலத்துக்கு பின்னாடி என்னுடைய லைஃப்ல வந்த ஒரு மிகப்பெரிய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அனுபவம் மூலமா நிறைய விஷயங்களை நமக்கு படிச்சு கொடுக்குறோம். ஆனா இப்படிதான் பல்வலி இருக்குமான்னு தெரியல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நார்மலா இருந்துகிட்டு இருந்தது. இப்பதான் அந்த பல்ல பத்தி ரீசர்ச் பண்ணி பார்க்க போகையில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இவ்வளவு தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பல்லுல அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல வச்சிருக்கானா அப்படிங்கிறத பார்க்கும்போது பிரமிக்காம இருக்க முடியல, ஆச்சரியப்படாம இருக்க முடியல. அதனாலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வாங்களாம், தங்களுடைய பரிசுத்தத்தை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம்.
எப்ப பார்த்தாலும் அடிக்கடி பல் துலக்கக்கூடிய ஒரு அழகிய செயல்பாட்டை வச்சிருப்பாங்களாம். இத பத்தி சொல்லும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், அடிக்கடி மிஸ்வாக் குச்சி எடுத்து தன்னுடைய பல்ல துலக்கி சுத்தமா வச்சுக்கிருவாங்களாம். இத சொல்லும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அறையில பல் துலக்குறதோட சத்தத்தை நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு உருவா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ்வாக் குச்சிய அப்படியே அடிச்சு அந்த பல் துலக்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த சத்தத்தை நாங்க கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத உருவா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. இதே மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல அல்லது பகல்ல எப்ப தூங்கி எந்திரிச்சாலும் சரி, தூங்கி எந்திரிச்ச உடனே பல்ல துலக்கிருவாங்க, பல் விளக்கிருவாங்க, பல்ல சுத்தம் செய்வாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல, முஸ்னத் அபூ தாவூத்ல பதியப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்ல சுத்தம் செய்யறதுக்கு கொடுத்த அதிகமான முக்கியத்துவம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, எனது சமுதாயத்துக்கு நான் சிரமத்தை கொடுத்துருவேன்னு நான் அஞ்சலண்டா, பயப்படலண்டா, நான் நினைக்கலண்டா, ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல்ல விளக்குறத நான் கட்டாயமா கட்டளையிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்கன்னு. ஆனா இந்த பல்ல ஒரு சிலர் விளக்குறதே இல்ல. சும்மா வாய்க்க பிடிச்சிட்டு போனா போதுங்கிறாங்க. சும்மா ஏதோ அலட்சியமா கையில தேய்ச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பல்லுல அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாருக்கும் அந்த பல் சம்பந்தப்பட்ட நோயை விட்டும், பல் சொத்தையை விட்டும், அதன் மூலம் வர்ற கஷ்டத்தை விட்டும். ஏன்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு நன்மையான விஷயங்களை பார்க்கையில நாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு. ஆனா எனக்கு மாதிரியான ஒரு சோதனை எல்லாம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான்லாம் ஒவ்வொரு நேரமும் துவா செய்யறேன். ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பராமரிச்சு தான் இருந்திருக்கேன் நான்லாம். ஆனா இதுல நிறைய அலட்சியங்கள் இருக்குது நம்ம மக்களுக்கு மத்தியில. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கஷ்டமா போயிரும்னு அவங்களுக்கு இல்லைன்னு நான் நினைச்சிருந்தா 5 நேரமும் பல்லு விளக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த பல்லு வலி வந்தாதான் தெரியுது. கழுத்து, தலை, கண்ணு, காது எல்லா நரம்பும் அவ்வளவு இழுக்குது. இப்படி ஒரு வேதனை இருக்குமாங்கிற அளவுக்கு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் அந்த பல் விளக்குறதோடைய இம்பார்ட்டன்ட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது ஒண்ணு அவங்களுக்கே கேடு. அதனால பிரச்சனை வரும்போது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசையில அவங்களுக்கும் அதனுடைய துர்வாட அருவருப்ப, முகம் சுளிப்ப கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இத கேட்ட ஒவ்வொரு சகோதரிகளும், ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் அட்லீஸ்ட் காலையிலையும் மாலையில ராத்திரி படுக்கும் போதும் கண்டிப்பா பல்லு தேய்ங்க. பல்ல சுத்தமா வைங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்டுட்டு அந்த பல்லுல, அந்த ஈறுகள்ல, இடுக்குகள்ல உணவுப் பொருட்கள் தங்காம அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஏண்டா அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம வேற நோய்கள்ல இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்குறான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா இவ்வளவு அழகான வழிகாட்டுதல சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல என்ன செய்வாங்கன்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்கும்போது, ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். முதல்ல பல்லு திட்டுவாங்க வெளிய போயிட்டு வந்தா. எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஆனா நம்ம மக்கள்ல எவ்வளவு அலட்சியமா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதன் மூலம் வரக்கூடிய கஷ்டம், அதன் மூலம் வரக்கூடிய வேதனை, அதன் மூலம் வரக்கூடிய வியாதிகள், நோய்கள் அதிகம்ங்கிறதுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. சோ இது நிறைய டீப்பா பேச வேண்டியது. இன்னும் நான் சொல்ல போனா இத பத்தி பேசினா 1 ஹவருக்கு மேல பேசுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான நோய்கள்ல இருந்தும், கிருமிகள்ல இருந்தும், அந்த கஷ்டங்கள்ல இருந்தும் அல்லாஹ் எல்லா மக்களையும் அல்லாஹ் நீ பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பல் துலக்கிறதுல இருந்து, பல்ல சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து, நகம் வெட்டுறது, முடி வெட்டுறதுல இருந்து பாருங்க, அடுத்தடுத்து ஒவ்வொரு ஹதீஸா பாத்துக்கிட்டு போவோம். அவ்வளவு அணுவா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு அழகிய தூதர ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலத்திற்கு அருட்கொடையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? அந்த தூதருடைய உம்மத்துகள் நாம்.
அந்த அவங்களுடைய சமுதாயமா இருக்கக்கூடிய நாம ஒவ்வொன்றையும் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் ஈடேற்றத்தை தவிர தோல்விங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறத டெஃபினெட்லி சொல்லலாம். சரி, இதுல என்ன ஆச்சரியம்டா, சில முஸ்லிம் பெண்கள் நமக்கு இந்த கிதாப்ல எழுதி காட்டுறாங்க, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. இந்த பண்புகள் முஸ்லிம் பெண்ணுக்கு ரொம்ப அவசியமானது. அதோட இஸ்லாம் கொடுத்திருக்க மிக நுட்பமான ஒரு பண்பாவும் இருக்கு. எது? வாய சுத்தம் பண்ணி, பற்களை சுத்தம் பண்ணி, வாய நறுமணத்தோட வச்சுக்கிறது. பல்லு துளைக்கு சுத்தமா வைக்கிறது பெண்ணுக்கு மிகவும் அவசியமான ஒரு பண்பு. ஏன்னு சொன்னா அந்த பெண்ணை சுத்தித்தான் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா? இயற்கையான தனி கவனம் வேணும். ஏன்னா பெண் இயற்கையாவே தன்மையானவ, மென்மையானவ, மகிழ்ச்சியை தரக்கூடியவ, அன்பை அள்ளி கொடுக்கக்கூடியவ. பல நபிமொழிகள்ல ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுத்தத்தை பற்றி ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுத்தம் இல்லாத நிலைய அசிங்கமா அருவருப்பா, அது அருவருப்புல ஒரு செயல், அது துர்நாற்றம் வீசக்கூடியதுன்னு வெறுத்து இருக்கிறாங்க. அதனால பெண்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்? கண்ணியமானவங்களா இருக்கும், மென்மையானவங்களா இருக்கும். நம்மளை சுட்டியே அன்றி வாழக்கூடிய கணவன், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பத்தார் நம்மளோட அதிகம் ஒன்றி பழகக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நாம முன்மாதிரியா நம்ம பற்களை சுத்தம் பண்ணி நறுமணத்தோட நம்ம வாய வச்சுக்கணும். அது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் ஒருத்தர் பூண்டு, வெங்காயம் இது மாதிரியான பொருளை சாப்பிட்டாங்களோ அவங்க பள்ளிக்கு பக்கத்துல கூட வர வேண்டாம். மனிதர்கள் சங்கடப்படக்கூடிய விஷயங்களால் வானவர்களும் சங்கடப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திய சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு, சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்களா? அப்போ வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பேரு சாலட் சாப்பிடுறோம். என்ன சாப்பிட்டாலும் சரி, பொரிச்ச கோழிக்கு கூட, ஃப்ரைட் சிக்கன் கூட பாருங்க, நம்ம அப்படியே அந்த இதெல்லாம் நமக்கு டிவி கல்ச்சர், நமக்கு அதை காட்டப்பட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிடாட்டி இப்ப என்ன செய்யறோம்? ரவுண்ட் ரவுண்டா அழகழகா வெட்டி போடுறோம். அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? அவசியம் பல் துலக்கணும். இல்லாட்டி மனிதர்களும் சங்கடப்படுவாங்க, வானவர்களும் சங்கடப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அருவருப்பான வாடையுள்ள கீரைகளை சாப்பிட்டவங்களும் மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம். அதனால வானவர்களும் மக்களும் சங்கடம் அடைகிறாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமா தடுத்திருக்காங்க. அதனால இந்த துர்வாடைங்கிறது எந்த அளவுக்கு கடினமானதா இருக்கு, வெறுக்கக்கூடியதா இருக்குங்கிறத நம்ம கவனத்துல கொண்டு சுத்தத்துல கவனமற்று இருந்துடக்கூடாது. பலரோட ஆடைகள் அந்த காலுறைகள், சாக்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா? அது உடலோட வியர்வை நாற்றம், இந்த வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட நாற்றம் இருக்கு, இது பிற மக்களை சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் பல் துலக்கிக்கங்க. இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம் சாப்பிடுற நேரமெல்லாம் அதோட ஸ்மெல் பேட் ஸ்மெல்லா இருக்கும். அதுல இருந்து நீங்க விலகிக்கிங்க, பல் துலக்கிக்கங்க. அதே மாதிரி காலை மாலையில வெளியில போயிட்டு வந்தா, நீங்க பகல்ல தூங்கி எந்திரிச்சாலும், ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி சொல்லி காட்டுறாங்க பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எந்திரிச்சதும் முதல்ல பல்லுதான் துலக்குவாங்க. வெளியே போயிட்டு வந்தா முதல்ல பல்லுதான் தீட்டி அந்த பல்ல சுத்தம் பண்ணுவாங்க. ஏன்னா வெளில போயிருக்கோம், பேசியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், வெளியில இருக்க தூசிகள் படிஞ்சிருக்கும். அப்ப மனைவியோட நம்ம பேசணும், அவங்களோட அழகான முறையில நடக்கணும். அப்ப அது ஒரு சங்கடத்தை கொடுக்க கூடாது. அவனோட குடும்பத்தார், பிள்ளைங்க இருக்கிறாங்க, தூக்கி கொஞ்சிரும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய ஒவ்வொரு நேரமும் அவ்வளவு சுத்தமா இருக்கணும். அப்போ ஒரு முன்மாதிரியா வாழணும்னு நினைக்கக்கூடிய, ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய உடலை அழகா குளித்து சுத்தமா வச்சிருக்கிற மாதிரி தன்னுடைய வாயையும் நறுமணம் உள்ளதாக சுத்தமாக வச்சிருக்கணும். எவ்வளவு அழகிய செயல்பாட்டை யதார்த்த லைஃப்ல நடக்க வேண்டிய உண்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து இப்ப வாயை சுத்தமா வைக்கிறது, பற்களை தேய்க்கிறது, நறுமணமா இருக்கிறத பாத்துட்டோம். தன்னுடைய முடிய அழகா வச்சுக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய முறையா வச்சிருப்பாங்களாம். அத அழகா சீரா வெட்டி அழகுபடுத்தி அதுக்கு எண்ணெய் தேய்ச்சு அழகான முறையில
வச்சிருப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, எவருக்கு தலைமுடி இருக்கோ அத கண்ணியமா வச்சுக்கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது சுனன் அபூ தாவூதுல பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ். அப்ப இஸ்லாமிய பார்வையில கண்ணியப்படுத்துறங்கிறது தூய்மையா வச்சிருக்கிறது. அந்த தலைய வார்றது, அந்த தலைக்கு அழகான முறையில எண்ணெய் பூசி நறுமணமா அழகா வச்சிருக்கிறது, அழகிய அமைப்புல நம்மள வச்சுக்கிறது. ஒருத்தனுடைய முடிய பரட்டையா, கவனமற்று வாராம, எண்ணெய் தேய்க்காம இருக்கிறத பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தானை போல காட்சி அளிப்பதா இருக்கு அப்படின்னு சொல்லி வெறுத்திருக்கிறாங்க. இது பார்ப்பதற்கு விகாரமா இருக்கிறது. அவரை ஷைத்தானுக்கு ஒப்பிட்டு காட்டுது என்று சொல்லி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா? அப்ப தலைய வாராம, தலைவிரி கோலமா, தலைக்கு எண்ணெய் கூட தேய்க்காம, எனக்கு நேரம் இல்லம்மா, வீட்டு வேலையிலேயே சரியா போதும், அசிங்கமா அலங்கோலமா இருக்கிறது அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பல. நாம ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் விரும்பல. நம்முடைய மார்க்கம் எவ்வளவு அழகான விஷயத்த சொல்லி கொடுக்குது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ஒரு அழகா சொல்லி காட்டுறாங்க பாருங்களேன். அதாவது வந்து அதாயிபுர் யாசர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய நூல் முஅத்தாவுல இந்த நிகழ்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில இருக்கிறாங்க. அப்படி பள்ளியில இருக்கும்போது தாடி மற்றும் தலைய பரட்டையோட ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையால சைகை செய்து கூப்பிடுறாங்க. அவர் முடியையும் தாடியையும் சீர்படுத்தி கொள்ளும்படி ஜாடையா அப்படி சொல்லி அவருக்கு கட்டளையிடுறாங்க. அவரும் அந்த மாதிரியே செஞ்சுட்டு திரும்பி வர்றாரு. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தலைவிரி கோலமாக ஷைத்தானை போன்று வருவதை விட இது சிறந்ததல்லவா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. முஅத்தாவுல மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா? ஆண்களா இருந்தா தாடி வளர்க்கணும். அந்த தாடி அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் சிங்கம் மாதிரி இருப்பாங்க. அப்படி தாடி வச்சு, அப்படி தலைமுடிய வாரி, அவ்வளவு அழகா நம்ம வீட்டு ஆம்பளைங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்கன்னு. அது இஸ்லாம் கொடுத்த கண்ணியம். ஆனா இன்னைக்கு வெஸ்டர்னா ஃபாலோ பண்றாங்களாம். தாடியும் இல்ல, மீசையும் இல்ல, தலையில முடி இருக்கா இல்லையா தெரியல, எல்லாம் மொழு 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 மொண்டு வலிச்சுட்டு சுண்ணாவே காணா போச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தாடிய வளருங்க, மீசைய கத்தரிங்க, தலைக்கு அழகா எண்ணெய் தேய்ச்சு தலைமுடிய அழகான முறையில வாருங்க. அத பரட்டையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை டிசைன் இந்த தலைய பண்ற கோலமா, யா ரப்பே யா ரஹ்மானே சொல்ல முடியல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலைய அழகான முறையில பராமரிக்கணும், தலைமுடிய அழகா வச்சு வெட்டணும், தலைமுடிக்கு எண்ணெய் தேய்க்கணும், அது அழகா வாரி வரணும், இல்ல தலைவிரி கோலமா வர்றது ஷைத்தானுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பரட்டை முடி உள்ளவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுக்கு ஒப்பிட்டு சொன்னதுல இருந்து இஸ்லாம் வந்து தன்னுடைய தோற்றத்தை அழகா வச்சுக்கணும்னு சொல்லுது. கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு அந்த தன்னுடைய தலைமுடியையும், தன்னுடைய உடல் அமைப்பையும், தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் அழகா வச்சுக்கணும். அசிங்கமான தோற்றத்தை, அவலமான தோற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே மனிதன் நல்ல தோற்றத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா இருப்பாங்களாம். எந்த அளவுக்குண்டா அலங்கோலமா இருக்கிறவங்கள, பரட்ட தலையா இருக்கிறவங்கள, தலை சீவாம இருக்கிறவங்கள அவங்க கூப்பிட்டு திருத்துவாங்களாம். இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுவாங்களாம். அது சுட்டி காட்டுவாங்களாம். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஆஹ் அவங்க வந்து எங்களை சந்திக்க வர்றாங்க. அங்க வந்து ஒருத்தர் தலைமொழி எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு உடனே அவரை தலைமுடிய அப்படியே அமைதிப்படுத்துகிற அந்த சீரமைக்கிற அந்த சாதனம், அதாவது சீப்புக்கு போய் எதை ஒண்ணு கொடுத்து இத ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹமதுல சுனன் நசையில பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, தலைமுடிய அழகா வச்சிருக்கிறத எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆண்கள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழிமுறை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்கள் விஷயத்திலேயே தலைமுடியெல்லாம் நீங்க அழகா வாரணும், தாடி எல்லாம் அழகா ஷேப்பா அழகா வளர்க்கணும், நீங்க தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும்,
நல்ல சீவி அழகான முறையில கண்ணியமா பாதுகாக்கணும், பராமரிக்கணும், நீட்டா தலைமுடிய வெட்டிக்கிட்டி அழகா வச்சிருக்கணும்னு சொன்னாங்கன்னா பெண்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் யோசிச்சு பார்ப்போம் நம்ம ஒவ்வொருத்தரும். அப்ப பெண்கள் என்ன செய்யணும்? உண்மையிலேயே அலங்காரத்திற்கும் அழகுக்கும் உரியவர்கள் யாரு? பெண்கள் இல்லையா? அப்போ ஆண்களுக்கே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆண்கள் நம்மிடம் வரும்போது நம்மளை பார்க்கும்போது இந்த பெண்கிறவள் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியவள், அமைதியை கொடுக்கக்கூடியவள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள். அப்ப நம்ம பெண்களாகிய நாம அழகான முறையில குளித்து ஆடைகள் அணியறதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைமுடியையும் அழகாக வாரி நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய கணவன், பிள்ளைகள், உற்றார், உறவினர் ஒவ்வொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கிற அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை பராமரிக்கணும். இன்னைக்கு எங்க அம்மா நேரம் இவ்வளவும் சொல்லத்தான் செய்றீங்க. கேட்கறதுக்கு என்னமோ நல்லாத்தான் இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா? யாராச்சும் ஒரு ஆள் அனுப்புறீங்களா? இப்படிலாம் கேட்க கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹ், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன், பிசினஸ் பண்ணல லேடி. எவ்வளவு பேரு ஒவ்வொரு நாளும் புது மணப்பெண்ணை போல தன்னை அலங்கரிச்சுக்கிடுவாங்களாம். யாருக்கு? கணவனுக்கு. நம்மள மாஷா அல்லாஹ் யாருக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்ல. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா பாருங்களேன், நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு சரி இந்த பயான்லாம் கேட்கிறோம், எவ்வளவோ அறிஞர்கள் இவ்வளவுலாம் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? நம்ம மாப்பிள்ளை வர நேரத்துக்கு பிள்ளைங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி தலையெல்லாம் சீவி நீட்டா அழகா அப்படி அத்தர் எல்லாம் போட்டு அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரெடி ஆகி பாருங்களேன். வீட்டுக்குள்ள நுழையிற ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்கள்ல இருந்து மாப்பிள்ளை எங்க கிளம்பிட்ட, எங்க போற? ஏன்னா வீட்டுல அப்படி இருந்து பழக்கம் இல்லதானே, இதுக்கு முன்னாடி அவங்க பார்க்கல தானே, இது வரைக்கும் வெளியில போகையில தானே இதெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. வந்ததோட என்ன கேக்குறாங்க? எங்க கிளம்பிட்டீங்க? இல்லப்பா வீட்டுலதான் இருக்கேன். இல்ல எங்கேயும் கிளம்புன மாதிரி இருக்கேன். சொல்றத கேட்டுக்கோமா இல்லையா? அனுபவம் இருக்கா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கும்போது ஒரு பெண் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத அழகான முறையில சொல்றாங்க. அப்ப பெண்களாகிய நம்ம பழகுறதுலயும் சரி, அவர்களோட வாழ்றதுலயும் சரி, ஆண்களுக்கு இன்பமான விஷயங்களை கொடுக்கறதுலயும் சரி, மனம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுலயும் பெண்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஏண்டா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகிய இன்பம் எது தெரியுமா? அது பெண். அது மட்டும் ஒரு மனைவி அவ அழகான முறையில அமைஞ்சிட்டா அவனுடைய வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெண்ணாக யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல தன்னோட அதுலயும் பெண்கள் தன்னுடைய அழகு விஷயத்துல தன்னை அழகா கவர்ச்சியா வச்சுக்கிறக்கூடிய விஷயத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும். அதுலயும் ஒரு முன்மாதிரி பெண்மணி, ஒரு முஸ்லிம் பெண்மணி இதையெல்லாம் அறியாமல் இருக்கவே மாட்டா ஒரு நாள். ஏன்னா இஸ்லாம் அவ்வளவு அழகிய வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, தன்னுடைய தோற்றத்துல அழகா வச்சிருப்பா. ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய வெளி தோற்றமான தன்னுடைய உடைக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. அழகிய அமைப்போட கண்ணை கவரக்கூடிய தோற்றத்தோட இருப்பா. ஆனா இந்த இடத்துல ஷேக் சொல்றாங்க, அது இஸ்லாமிய எல்லைக்கு உட்பட்டதா இருக்கணும். அந்நிய ஆண்களுக்கு வெளிக்காட்டாம இருக்கணும். எல்லை மீறி செலவு செய்யாமலும் வீண் விரயம் செய்யாமலும் இருக்கும். ஒரு பெண் அழகான முறையில குளிச்சிருக்கணும், அழகான முறையில ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், அழகான முறையில தலைவாரி இருக்கணும், அழகான முறையில நறுமணங்களை பூசி தன்னை ஃப்ரெஷ்ஷா நீட்டா அழகா கண்ணை கவரும் வகையில இருக்கணும். ஆனால் இஸ்லாமிய எல்லை ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்கும், அந்த எல்லையை மீறக்கூடாது. அந்நிய ஆண்களுக்கு தன்னை அப்படி காட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல, என்னுடைய மேக்கப்புக்கு தானே நாங்க இந்த வாரம் பயான்லாம் கேட்டோம், அப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் செலவுக்கு எல்லாம் வேணும்லன்னு சொல்லிட்டு எல்லை மீறி வீண் விரயம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் பேணி ஒரு முஸ்லிம் பெண்மணி அதுலயும் முன்மாதிரியா நடக்கணுங்கிற தன்னை பாதுகாத்துக்குவா. அவள் தன்னுடைய கணவன், பிள்ளைகள், உறவினர்களுக்கு தன்னை அழகான முறையில கண் குளிர்ச்சியா காட்டுவா. அவளை பார்த்தாவே உள்ள மகிழ்ச்சியில நிரம்பி இருக்கும். அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வெளியூர் போயிருக்கீங்களா?
வேலைக்கு போயிருக்கீங்களா, வர்றதுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புங்க உங்க குடும்பத்தாருக்கு. ஏண்டா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இல்ல ஏதோ கொஞ்சம் கவனம் இல்லாம அலட்சியமா இருப்பாங்க. ஓ வீட்டுக்கு வர போறாங்கிறதோட உடனே ஃப்ரெஷ் ஆகி அவங்க முகமெல்லாம் கழுவி அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அழகா தலையெல்லாம் மாறி நீங்க பார்த்தா கண்குளிர்ச்சியா இருப்பாங்க. ஒரு கணவன் ஒரு ஆண் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய மனைவியை பார்த்தா அவ வந்து அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சோ அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயமே இல்லை. ஒரு முன்மாதிரி பெண்மணி தன்னை அழகுபடுத்துறதுல அழகான முறையில நடந்துக்கிடுவா. இந்த விஷயத்துல இஸ்லாம் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறையை பின்பற்றி நடப்பா. இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சூரா ஆராஃப்ல 175வது வசனத்தோட விரிவுரையில இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க அவர்களுடைய தோழர்கள் சிலர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அந்த தோழர்களை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல போய் என்ன செய்யறாங்க, தண்ணீர் இருக்கும்ல, அந்த தண்ணீர் பை, அந்த தண்ணீர் துருத்தியில தன்னுடைய முகத்தை பார்த்து தாடிய முடிய எல்லாம் சரியா செய்யறாங்க, ஒழுங்கு பண்றாங்க, தண்ணியை அழகா ரெடி பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களா இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு வந்து ஓடியாந்து வந்து கேக்குறாங்க. நம்ம அப்படித்தானே கேட்போம். ஓடி வந்து எங்க கிளம்பிட்டீங்க, நீட்டா கிளம்புறீங்க, ட்ரெஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி ஓடி வந்து கேக்குறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு, தாடியெல்லாம் சரி பண்ணீங்க எல்லாம் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களா, மாஷா அல்லாஹ் அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க போனா தன்னை அதற்கு தயார்படுத்தி கொள்ளட்டும், நிச்சயமாக அல்லாஹ் அழகா இருப்பதை விரும்புறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு தஃப்சீர் குர்துபில எழுதியிருக்கிறதா இந்த இடத்துல இமாம் நம்ம கோட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. சூரா ஆராஃபுடைய 197வது வசனத்தோட விரிவுரையில இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய கண்ணோட்டத்துக்கு ஏற்ப நம்ம செய்யறோம். வீண் விரயம் கூடாது. இஸ்லாம் அனைத்துலயுமே எல்லா விஷயத்திலையுமே, சாப்பாடா இருந்தாலும் சரி, உடுத்தக்கூடிய துணிமணிகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிலையை விரும்பி இருக்கிறாங்க. கூடவும் குறையாது, குறவும் குறையாது, அளவு கடக்க கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சூரா ஃபுர்கான் 67வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அந்த வசனத்தை தான் நம்ம ஓதி கேட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மாதிரி அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் பாருங்களேன். மேலும் அவர்கள் செலவு செய்யும் போது வீண் விரயமும் கஞ்சத்தனமும் செய்வதில்லை, மாறாக அவர்களுடைய செலவுகள் இந்த மிதமிஞ்சிய இரு நிலைக்கும் இடையில் மிதமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அவங்க செலவு செஞ்சா தர்மமா கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு செலவழிச்சாலும் சரி, என்ன செய்ய மாட்டாங்க, மிதமிஞ்சி அளவு கடந்து போக மாட்டாங்க, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க. இது ரெண்டுக்கும் மத்தியில நடுத்தரமா நடந்துக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வந்து அவர்கள் வந்து வேற எதையும் செய்யறத பாக்குறதுல அவங்களுடைய கல்வை பாக்குறான். அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யணும், அல்லாஹுக்கு பொருத்தமா வீண் விரயம் செய்யாம, அதே நேரத்துல கஞ்சத்தனம் செய்யாம, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், நபியே உங்களுடைய கையை முழுசா விரிச்சிடாதீங்க, அதே நேரத்துல உங்க கழுத்தோட சேர்த்து கட்டிக்கவும் செய்யாதீங்க, நடுநிலையா இருங்க. அதனால இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில நடுநிலையோட நடந்துக்க சொன்ன மார்க்கம். அப்ப நம்ம அலங்காரமா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, உடையா இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் நடுநிலைமையா இருக்கணும். அதுக்குத்தான் பொதுவா முஸ்லிம் எல்லா ஆண்களும் பெண்களும் குறிப்பா அழைப்பாளர்களா இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், சமுதாயத்துல விரும்பக்கூடிய ஒரு தனித்துவத்தோட இருக்கணும். அதத்தான் இஸ்லாம் விரும்புது. மக்கள் வெறுக்கிற தோற்றத்துல ஒரு நாள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. ஏண்டா அலங்கோலமா காட்சி அளிக்கிறத அல்லாஹும் விரும்பல, இஸ்லாம் அதை அனுமதிக்கவும் இல்லை. அதனால இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும்
குறிப்பா அழைப்பாளர்கள் தனக்கென்ற தன்னுடைய தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அழகுபட செய்து நீட்டா நேர்த்தியா இருக்கணுங்கிறத நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய ஆடைய விரும்புவாங்க. தனது குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் முன்னில அழகா இருக்கிறத விரும்புவாங்க. அழகா இருப்பது, நேர்த்தியா இருக்கிறது இருக்குதே, அது தமக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையை வெளிப்படுத்துவதா இருக்குன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதுறாங்க, நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா அல்லாஹ் தனது அருட்கொடையோடைய பிரதிபலனை தன் அடியார் மீது பார்க்க விரும்புறான். ஜாமியு திர்மிதில இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, அருட்கொடையா அல்லாஹ் பார்க்க விரும்புறான் அப்படின்னு சொல்லும் போது நாம அதுக்காக ஆக மோசமா நடந்துக்கிற கூடாது. நம்ம அதுக்காக ஆக ஓவரா ரொம்ப எக்ஸ்பென்சிவா, இன்னைக்கு நேம் பிராண்ட் அதுக்குண்டு தனி எக்ஸ்பென்சிவ், அந்த மாதிரி இல்லாம நம்ம நடுநிலையா நடந்துக்கிறணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஜுந்துப் இப்னு மக்கீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஏதாச்சும் ஒரு குழுவினரை தம்ம சந்திக்க வந்தா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அழகிய ஆடைய அணிவாங்க. தனது நெருங்கிய தோழர்களுக்கும் அதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸுகளை போடுங்கன்னு சொல்லி ஏவுவாங்க. கிந்தா என்ற குழுவினரை சந்திச்சப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், அவங்க யமன் நாட்டு ஆடைய அணிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அணிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுந்தூப் இப்னு மக்கீஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி தபாகத் இப்னு சஅத் அப்படிங்கிற கிதாப்ல 4வது பாகத்துல 346வது செய்தியா பதியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை விரும்பினாங்க. ஆனா அழகா எல்லா நேரத்திலையும் எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. எளிமையா இருந்திருக்காங்க. பகட்ட காட்டல, பெருமை அடிக்கல, தன்னுடைய ஆணவத்தை காட்டல. ஏண்டா தன்னுடைய ரப்பு தன்னோட உறவாடக்கூடியவனா இருக்கான், வகி வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் நீங்க நாடினா உஹது மலையவே தங்கமா ஆக்கி நான் தர்றேங்கிறான். உங்களுக்கு வேணுமா உலக வாழ்க்கை சிறப்பானதா ஆக்கி தரவாண்டு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நான் ஒரு நாள் சாப்பிடணும், ஒரு நாள் நான் பசிச்சிருக்கணும், உங்ககிட்ட தேவை உள்ளவனா இருக்கணும்னு கேட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க பரட்டு தலையோட அசிங்கமா அலங்கோலமா ஒரு நாளும் இருந்ததே இல்லை. அவ்வளவு அழகா நேர்த்தியா இருந்திருக்காங்கிறத இந்த ஹதீஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்ப இதையெல்லாம் கேட்கக்கூடிய நாம ஒவ்வொருத்தரும், அதுலயும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய பெண்களை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், எல்லா விஷயத்தையும் அழகா, நேர்மையா, நேர்த்தியா, கண்குளிர்ச்சியா இருக்கணும். இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு மூலமா இப்னுல் முபாரக், தபரானி, ஹாக்கிம், பைஹக்கில பதியப்பட்ட செய்திய சொல்றாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய ஆடைகளை வரவழைச்சு அணிஞ்சாங்க, போட்டாங்க. ஆடையில தம்முடைய கழுத்தைய அப்படியே நுழைச்சதோடயே அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி மா உவாரி பிஹி அவ்ரதி வ தஜம்மலு பிஹி ஹயாத்தி. யா அல்லாஹ், என் மானத்தை மறைப்பதற்கும் எனது வாழ்வில் நான் அழகுபடுத்திக் கொள்வதற்கும் எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த துஆக்களை பாத்தீங்களா, புது ஆடைய வாங்கிட்டு போடுறாங்க. அந்த இடத்துல யா அல்லாஹ், என் மானத்தை மறைச்ச, என்னைய நீ அழகுபடுத்தின, என்னுடைய ஹயாத்துக்கும் எவ்வளவு ஒரு அழகான இந்த ஆடையை கொடுத்த ரப்பே, உனக்குத்தான் எல்லா புகழும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதுவரைக்கும் இந்த பழக்கம் இல்லாதவர்களா இருந்தா இனிமேல் நம்ம இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக, இந்த அரபுல தெரியல அப்படின்னு சொன்னா அழகான முறையில பாருங்க, என்னுடைய மானத்தை மறைப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் எனக்கு ஆடையை கொடுத்த ரப்பே, எல்லா புகழும் உனக்குத்தான் யா அல்லாஹ் சொல்ல தெரியுமா இல்லையா? நம்ம சொந்த பாஷை தானே. இன்ஷா அல்லாஹ் எதையோ கத்துக்கிறோம். இந்த துஆக்களையும் நம்ம கற்று சந்தர்ப்ப துஆக்களை ஓதக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி செலுத்துறத விரும்புறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவன் அடியார்களுக்கு எப்படி நன்றி செலுத்த போறான்?
இல்லை இல்லையா? அப்போ அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா கற்றுக் கொடுக்குறான். அது மாதிரி தன்னுடைய அழகுபடுத்திக்கங்க அப்படின்னு சொல்றதுல அல்லாஹ் அனுமதித்த ஆர்வமூட்டிய வரவேற்கத்தக்க அலங்காரமாக அது அமைந்திருக்கணும். அத அல்லாம வேற பக்கத்துக்கு நம்ம போகவே கூடாது. மற்றவர்களை பார்த்து யார் அந்நிய மனிதர்களை பார்த்து பின்பற்றார்களோ அவர்களை சேர்ந்தவர்களேன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இஸ்லாம் கத்துக் கொடுக்காத எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லை. அழகான முறையில அல்லாஹ் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஆதமுடைய மக்களே, தொழும் போதெல்லாம் ஆடைகளினால் உங்களை அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு அனுமதித்தவற்றை நீங்க தாராளமா சாப்பிடுங்க, குடிங்க. இருந்தாலும் அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? வீண் விரயம் செய்பவர்களே, வீண் செலவு செய்பவர்களே அல்லாஹ் நேசிப்பது இல்லை. 7வது அத்தியாயத்துல 31வது வசனம், 32வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், நபியே, அல்லாஹ் தன் அடியார்களுக்காக அளித்திருக்கிற ஆடை அலங்காரத்தையும் நல்ல மேலான உணவையும் ஆகாதென்று தடுப்பவர் யார் என்று கேட்டு, அது இவ்வுலகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆகுமானது. இருந்தாலும் மறுமையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று கூறுங்கள். அறியக்கூடிய மக்களுக்கு நம்முடைய வசனங்களை இவ்வாறுதான் விவரிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆராஃப் 31, 32வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ் தொழுகும் போது நம்ம ஒவ்வொரு நேரமும் இப்ப செய்யறோமா? இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இல்லாட்டி இனிமேல நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு ஒவ்வொரு ஹதீஸையும் கேட்டு அவங்க சரியே இல்லை, இந்த இவங்களை பாரு, இவங்க ஒழுங்குல அப்படி சொல்றதை விட்டுட்டு நான் சரியா இருக்கிறேனா, நான் இந்த வசனத்தை செயல்படுத்துறேனா, அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை கேட்டு யா அல்லாஹ் நான் செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு உங்க இடத்துல நம்ம பதில் சொல்லக்கூடிய. ஏன்னா சூரா கமர்ல அல்லாஹ் தஆலா சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்பான். இந்த வசனம் நீங்க விளங்குறதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக, செயல்படுறதுக்காக நான் இறக்கி இருக்கேன். யார் இருக்கீங்க, யார் இருக்கீங்க, யார் இருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்பான். யா அல்லாஹ் நான் இருக்கேன் யா அல்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், ஆதமுடைய மக்களே, நீங்க தொழுகைக்காக வந்தீங்களா, உங்களை ஆதாரப்படுத்திக்கங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றோம், யா அல்லாஹ் நான் என்ன அலங்காரப்படுத்திக்கிறேன் யா அல்லாஹ், ஏன்னா ஒன்ன சந்திக்க வரேன்ல, உங்க கூட பேச போறேன்ல. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நேரமும் இதுக்கேண்டு தனிப்பட்ட முறையில இல்லாட்டியும் நம்ம தொழுகையில அழகா துணி மாத்தி அழகான ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ரப்புக்கு முன்னாடி நின்று ரப்போட பேசுறோன்ற அந்த சிந்தனையோட அவசரமா அடிச்சு விழுந்து எந்திரிச்சு ஓடியாராம அந்த ரப்போட பேசக்கூடிய அந்த சிந்தனையோட நிதானமா தொழக்கூடியவர்களா நாம இருக்கணும். அதே நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலயே நம்ம குடிக்கக்கூடிய பானத்துல வீண் விரயம் செய்யக்கூடாது. வீண் விரயம் செய்யறவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, ஆடை அலங்காரத்தையும் உணவையும் நல்லபடியா எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு நீங்களே தடுத்து கொள்ளாதீங்க, ஹராமாக்கி கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு எல்லாம் அனுமதித்தது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. அது அழகான முறையில நீங்க அனுபவிங்க. அது இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறுமைகளுக்கு அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அகமாக்கப்பட்டது, அவங்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை செயல்படக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் இருப்போம். யா அல்லாஹ் எங்களை செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கம் போக மாட்டான். இப்போ அழகான ஆடைய போடுறோம், அழகான சாப்பாடுகளை சாப்பிடுறோம். மனிதர்களுக்கு என்ன வருது, அது போட்டதோட ஒரு கர்வம் வந்துருது, ஒரு பெருமை வந்துருது. அப்படி வரக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த, அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது துணியை அழகா வரவழைச்சு அதை போட்டதோட அல்லாஹ்வை புகழ்ந்து, யா அல்லாஹ் நீதான் பெரியவன், உனக்குத்தான் எல்லா புகழும், நீதான் எனக்கு கொடுத்த, உனக்குத்தான் எல்லா நன்றியுங்கிற ஒரு அழகிய வழிகாட்டுதலை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இப்னு மசூத் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல அணு அளவு பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கம் போக மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் ஒருத்தர் கேக்குறாரு, ஒருவர் தன்னுடைய ஆடைகளை, காலணிகளை, செருப்ப அழகா அணியணும்னு நினைக்கிறாரு, அது பெருமையில சேருமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான். உண்மையை ஏற்க மறுப்பதும் மக்களை இழிவாக பார்ப்பதும் தான் பெருமை. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க.
யார் ஒருத்தர் உண்மையை ஏற்க மறுக்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவன்கிறது உண்மையான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர்களில் இறுதியானவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது உறுதியான உண்மையான செய்தி. அல்லாஹ்விடம் இருந்து வந்த வேதத்தில் இறுதியான வேதம் இந்த குர்ஆன்ங்கிறது உண்மையான இறுதியான செய்தி. அதையெல்லாம் யார் மறுக்கிறார்களோ, அதுக்கும் மேல மக்களை, தனக்கு அடுத்து இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இழிவா, நாம தான் சக்தி, நாம தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயர்வாவும் பிற மக்களை இழிவாவும் யார் பார்க்கிறார்களோ, இதுதான் பெருமைங்கிறத எவ்வளவு அழகா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு அவர்கள் அவர்களை பின்பற்ற நல்லவர்களுக்கும் அழகான முறையில விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்மாதிரியா இங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இந்த நிகழ்ச்சிய இந்த இடத்துல சொல்லலாம்னு இந்த இடத்துல இந்த கிதாப்ல அவங்கள பத்தின ஒரு செய்திய இமாம் பதிவு பண்றாங்க. என்னண்டா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அழகிய தோற்றத்தோட அழகிய ஆடை அணியக்கூடியவர்களா, நறுமணங்கள் பூசி பார்க்கறதுக்கு தன்னுடைய ஆடைய சுத்தமா அழகா வச்சுக்கிறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதை பெரிதும் விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பிறகு அடுத்த மனிதர்களையும், தன்னுடைய நண்பர்களையும், தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் இப்படி சுத்தமா அழகா இருங்கிறத ஆர்வமூட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுடைய சபையில அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் அங்க இருந்து வராரு. அவரை பார்த்தா அவரோட உடை சரியில்லை. அவர் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாரு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் சரியில்லாம, பலகீனமா, அப்படி நம்ம சொல்லப்போம்னா நம்ம ஊர் பாசையிலன்னா ஒரு நோஞ்சா மாதிரி, ஒரு சீக்காளி மாதிரி, அப்படி ஒரு மாதிரி சீரற்ற நிலையில அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறத பார்த்ததுமே இமாம் என்ன செய்யறாங்க, யாரு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அவரை தனியா கூட்டிட்டு போய் அவர்கிட்ட பேசுறாங்க. பேசி அவருக்கு இவங்க 1000 திர்ஹத்தை கொடுக்குறாங்க. திர்ஹம்மா 1000 திர்ஹம் அவங்க கொடுத்து, இந்தாங்க, இதை நீங்க போய் வச்சுட்டு நீங்க அழகான முறையில உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி சுத்தமா அழகா உங்களுடைய ஆடைகளையும் நீங்களும் ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இத வந்தவர் கேட்டுட்டு சொல்றாரு, நான் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பணத்துக்கு தேவையற்றவன், நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு வசதியான வாய்ப்பான நிலையில தான் நான் இருக்கிறேன், அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு வந்தவர். அப்போ உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவருக்கு அழகான முறையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை சொல்லி, உங்களுக்கு தெரியாதா, உங்கள் நிலைமைகளை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க, அப்போ அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகின்றான். அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையை தன்னுடைய அடியார்கள் மீது பார்க்க விரும்புகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? அதனால உங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க அப்படி மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் கவலை இல்லாம இருப்பாங்க. இது ஜாமிஉ திர்மிதியில பதியப்பட்டிருக்குது. சுபஹானல்லாஹ். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ஆடைகள் சரியில்லாம இருந்தாவோ, நாம ஒரு அலங்கோலமா இருந்தாவோ, நம்ம பார்க்கக்கூடியவர்கள், நம்மளோட வாழக்கூடியவர்கள் கவலை கொள்வாங்க. அவருக்கு ஏதோ பிரச்சனையோ, அவருக்கு ஏதாச்சும் கஷ்டமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அழகா இருங்க. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அழகிய தோற்றமுடையவர்களாக நல்ல ஆட அணுகக்கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் அழைப்பு பணிகளுடைய வரக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள்ல அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சாத்தியமாகும் இமாம் அவங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம சுத்தமா வச்சிருக்கிறது, நம்முடைய ஆடைகளை சுத்தமா வச்சிருக்கிறது, நம்மளுடைய பல் தேய்ச்சி நம்மளுடைய வாய நறுமணமா வச்சிருக்கிறது, நம்மளுடைய ஆடை அலங்காரத்துல மிதமிஞ்சி போகாம பேணுதலோடையும் அழகாவும் இருப்பது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு காட்டி தந்த வழி. பொதுவா மக்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில தோற்றத்துல இருக்கணும்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உடலை சுத்தமா வச்சிருக்கணும், உடைய சுத்தமா வச்சிருக்கணும், நகத்தை கரெக்டா வெட்டி இருக்கணும், முடிகளை அழகான முறையில வாரி வச்சிருக்கணும். இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை நெறி என்று 5 விஷயங்களை இயற்கையா நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்திருக்கிறாங்க. என்ன அந்த இயற்கை நெறி, எந்த 5ஐயும் நம்ம கரெக்டா செஞ்சு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த 5 விஷயமும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஸஹீஹுல் புகாரில, முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்ட செய்தி.
ஒண்ணு, ஹத்னா செய்யணும். சுன்னத் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹத்னா செய்யறது கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். 2, மறைவிடத்தை சுத்தமா வச்சுக்கணும். மறைவிடத்துல உள்ள ரோமங்களை, முடிகளை அகற்றி அழகான முறையில சுத்தமா வச்சுக்கணும். 3வது, அக்குள்ள இருக்கக்கூடிய அங்க கிளீன் பண்ணி அங்க உள்ள முடிகளை அகற்றி சுத்தமா வச்சுக்கணும். 4வது, நகங்களை கரெக்டா அந்தந்த நேரத்துல வெட்டணும். 5வது, மீசைய அதிகமா வளர விட்டு இருக்கக்கூடாது. அதை அழகா குறைச்சு வெட்டி நீட்டா இருக்கணும். இது சஹீல் புகாரில, சஹீல் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு அழகிய ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப மனிதன் இயற்கை அழக இஸ்லாமிய மார்க்கத்தை பேன்றதுனால இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு எல்லாரும் நேசிக்கக்கூடிய உயர்ந்த பண்புள்ளவனா, அழகான தோற்றம் உள்ளவனா, கவர்ச்சியானவனா, கவரக்கூடியவனா இருப்பாங்கிறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா எவ்வளவு அழகா நமக்கு வழிகாட்டி இருக்கான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல பேணுதலோட இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ், எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய அழகிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இஸ்லாம் அழகானது. யா அல்லாஹ், நீ அழகானவன். எங்களையும் அழகான முறையில் நீ படைத்திருக்கின்றாய். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த அழகை அழகான முறையில் பேணக்கூடியவர்களாக நீ எங்கள் அனைவருக்கும் ஆக்கி எங்களுடைய செயல்களையும் அழகாக்கி யா அல்லாஹ் அதுல உன்னுடைய பொருத்தத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மனிதர்கள் யா அல்லாஹ், பலகீனவான்கள் யா அல்லாஹ், மறதியுள்ளவர்கள் யா அல்லாஹ். எங்கள் மறதியால், எங்கள் பலகீனத்தால் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை, தவறுகளை குற்றம் பிடிக்காது மன்னிப்பை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் முன்னோர்கள், எங்கள் மூதாதைகள், எங்கள் அண்டை வீட்டார்கள், எங்களுடைய குடும்பத்து ஒவ்வொரு அங்கத்தினர்களும் உறுப்பினர்களும் யா அல்லாஹ் எங்களிடம் துஆ செய்ய சொன்ன அத்தனை சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக, யா அல்லாஹ் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இறுதி வரை இருந்து ஈமானோடு மரணித்து நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நல்லோர்களுடன் எழுப்பக்கூடிய நற்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக. உன்னை ஜியாரத் செய்யக்கூடிய, உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.